நல்லபடியாக கொடைக்கானலை சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக 6வது நாள் கொடைக்கானல் வந்து ரூமை வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து எல்லாருக்கும் ரூமு அங்கே இருந்த பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. வில்லா ஸ்டைல் தான், கம்மியான பட்ஜெட்டில் நல்லா ஸ்டே பண்ணி ஹாப்பியாக ஜாலியாக அந்த நல்ல இயற்கையோட வாசனையோடு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழே இறங்கிட்டு போது அப்படியே யூபிலிப்டஸ் அந்த ஸ்மெல்லு, மரங்களோட ஸ்மெல்லை அப்படியே சுவாசிச்சுட்டு கீழே இறங்கும்போது இந்த இது வந்து அடுத்த 6 மாதத்துக்கு மனசில் நிற்கணும். திருப்பியும் வருவோம் கொடைக்கானல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே சரி ஓகே, கீழே இறங்கும் போதும் சும்மா போகக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு இடமா நிப்பாட்டி ஃப்ரூட்ஸு மற்ற எல்லாமே ஷாப்பிங் பண்ணணும் பிளான் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக ஸ்லோவாகவே வந்தோம். நம்ம ஸ்கார்பியோ வர முன்னாடி செம்ம ஸ்பீடில் இறங்கிட்டு இருந்துச்சு. நம்மளும் ஏன்னா கீழே இறங்கும்போது ஃபுல்லாக டவுனாக தான் இருக்கும். பொறுமையாக கண்ட்ரோலில் சேஃபாக போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக வீடியோ எடுத்துக்கிட்டு சரி சாக்லேட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணுமேனு ஒரு பிளான் பண்ணோம். அந்த வேலை ஒரு நல்ல கடை இருக்குது, அங்கே போய்ட்டு வாங்கிடலாம் பிளான் பண்ணோம். சரி ஓகே, இங்கே தான் போடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே நாங்களும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு கீழே இறங்கினோம். நிறைய சின்ன சின்ன கடையெல்லாம் இருந்தது, அங்கெல்லாம் வாங்கலை. அப்படியே இயற்கையை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கொடைக்கானல் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம வரவேற்ற அந்த சில்வர் ஃபால்ஸ் இங்கேருந்து கீழேருந்து மேலே பார்த்தா மேகமும் அந்த இயற்கையோட வீடுகளும் மரங்களும் ஒன்றா இருக்கும் பாருங்க. அதெல்லாம் உண்மையிலே பிரமிப்பாக இருந்துச்சு. சரி ஓகே, இங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் பிளான் பண்ணோம். அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டே போனோம். வாங்க நான் ரெகுலராக வாங்குகிற கடை இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம சில்வர் ஃபால்ஸு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே இயற்கையில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு ரொம்பலாம் ஸ்பீடாலாம் போகல, பொறுமையாக அழகாக. ஏன்னா இது கொஞ்சம் இன்னும் 6 மாதம் நம்மளுக்கு தாக்கு பிடிக்கணும்ல, கம்பல்சரி அடுத்த 6 மாதம் வர்றது கன்ஃபார்மு. அப்படியே இயற்கையில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு ரோடெல்லாம் உண்மையிலே முன்னாடி வந்துருந்தேன் 6 மந்த் முன்னாடி கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. இப்போ ரோடெல்லாம் உண்மையிலே நல்லா நீட்டாக ரோடு மெயின்டைன் போட்டாங்க. ஆனால் மழையெல்லாம் இல்லை, கீழே இறங்கும் போதெல்லாம் அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. வெயில் தான் நல்லா இருந்துச்சு. பட் அந்த சில்னஸ்ஸு குறையவே இல்லை, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அந்த சில்னஸ் அப்படியே இருந்தது. ஓகே, இதுதான் நான் எப்பயும் வாங்குகிற சாக்லேட் கடை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே மொத்தமாக ஒவ்வொரு ரேட்டாக வாங்கிட்டு நல்லா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் 1 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு பார்க்கவே அவ்வளோ மலைகள் பணம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட அவ்வளோ ஹெல்த்தி. எல்லாமே வாங்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த இயற்கையில் வந்து இப்போ நமக்கு வந்து என்ன சொல்ல வருது, பாருங்கள் ஆனால் என்னை அழித்து விடாதீர்கள். உங்களுக்கு நான்
கொடுப்பதை கொடுப்பேன், என்னை அழிக்க நினைத்தால் அதற்கான தண்டனையும் கொடுப்பேன் என்று சொன்னிச்சு. அதனால் இயற்கையும் வனத்தையும் பாதுகாக்க வேண்டும். அப்படியே டைரெக்டாக வந்துட்டு செம பசியாக இருந்தால் திண்டுக்கல் மண்மனம் பைபாஸில் இருந்தது, திருச்சி பைபாஸில் போயிட்டு ஒரு நல்ல பிரியாணி மீல்ஸை சாப்பிட்டு அங்கேருந்து சென்னைக்கு நேரடியாக கிளம்பிட்டோம். என் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.